கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கான வேதவசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 137வது சங்கீதம், அதனுடைய 6வது வசனம். சங்கீதம் 137:6. நான் உன்னை நினையாமலும் எருசலேமை என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமலும் போனால் என் நாவு என் மேல் வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. மீண்டும் வாசிக்கிறேன். நான் உன்னை நினையாமலும் எருசலேமை என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமலும் போனால் என் நாவு என் மேல் வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. பிரியமான தேவச்சனமே, இந்த ஓய்வு நிலையின் அதிகால வேளையில் கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிற காரியம், நாம் எதை மனமகிழ்ச்சியாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் எது நமக்கு அதிக மகிழ்ச்சின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறோம். இங்கே கர்த்தருடைய ஆலயத்துக்கு போக முடியாதபடி பாபிலோனில் சிறைப்பட்டு போன பிள்ளைகள் சொல்லுகிற அருமையான வார்த்தை, எங்களுக்கு மகிழ்ச்சி எருசலேம் தான், கர்த்தருடைய ஆலயம்தான். அந்த ஆலயத்தை எங்கள் மகிழ்ச்சியிலும் அதிகமான மகிழ்ச்சி, என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமான மகிழ்ச்சியே கர்த்தருடைய ஆலயம்தான்னு சொல்லி எழுதுகிறாங்க. ஆனால் இன்றைக்குள்ள காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஆலயம் நம்மளுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதா, இல்லை இப்படிப்பட்ட மகிழ்ச்சியின் அனுபவத்தோடு ஆலயத்துக்கு செல்லுகிறோமா என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி. என்ன, பல இடங்களில் பல தேவ பிள்ளைகள் இன்றைக்கு ஆலயம்னாலே அது கடமை, அது சடங்காச்சாரம், ஆமேன், இந்த மாதிரிப்பட்ட சூழலுக்கு போய்கொண்டிருக்கிற போது இங்கே வசனம் தெளிவாக சொல்லுது, என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமான மகிழ்ச்சி எனக்கு ஆலயம்தான். எனக்கு தனிப்பட்ட விதத்தில் எத்தனையோ விஷயங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கலாம். நீங்கள் ஆசைப்பட்ட சில காரியங்கள் நடக்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆனால் அவர் எழுதுகிற வார்த்தை, எல்லா மகிழ்ச்சியிலும் மேலான மகிழ்ச்சி கர்த்தருடைய ஆலயம் செல்வது. அதனால தான் எழுதுவார், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். ஸோ கர்த்தருடைய ஆலயம்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும். ஏனென்றால் அடுத்த அதிகாரத்திலெல்லாம் வாசிக்கிற போது அந்த ஆலயத்தில் எல்லா மகிமை பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் பெரிய மகிமையான கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது ஆலயத்தில். அது மாத்திரமல்ல, அந்த ஆலயத்திலிருந்து கர்த்தரை கூப்பிடும்போது ஆத்துமாவில் கர்த்தர் பலன் தருகிறார், தைரியப்படுத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் சொல்லப்போனால் அந்த ஆலயம் என்று சொல்லும்போது அதில் துன்பத்தின் நடுவில் இருக்கிற ஒரு மனிதன் அந்த ஆலயத்தில் போய் ஜபிக்கிற போது கர்த்தர் அவனை உயிர்ப்பிக்கிறார் என்றும் வேதம் சொல்லுகிறது. அன்புக்குரிய தேவச்சனமே, எனவே இந்த நல்ல அதிகால வேளையில் எதையும் யோசிக்காதபடி ஆலயம் செல்வதை மேன்மையாக எண்ணுங்க. ஆலயத்தின் வாசற்படியை தெரிந்து கொள்வதே நாடுவேன்னு சொல்லி பக்தன் சொன்னது போல ஒரு தேவ பிள்ளைகளுக்கு, உண்மையாக கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு அவருடைய ஆலயம் என்பது எல்லா மகிழ்ச்சியை காட்டிலும் அதிகமான மகிழ்ச்சி என்பதில் மாற்றமில்லை. எனவே ஆலயம் சென்று கர்த்தரை ஆராதிங்க. அங்கே மகிமையான வார்த்தை தேவன் தருவார், ஆத்மாவில் பலன் தருவார், உங்களை தைரியப்படுத்துவார். உங்கள் துன்பத்தின் நடுவில் இருக்கிற உங்களை உயிர்ப்பிப்பார், புது ஜீவனை தருவார், உங்களுக்கான ஆசீர்வாதங்கள் பங்கிடப்படும், மேன்மையாக தேவன் நடத்துவார். தேவன் தாமே இந்த வார்த்தை மூலம் பேசுவார்.